ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் லெசனில் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹீட், எலக்ட்ரிசிட்டி, செல், ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம், பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இந்த யூனிட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 6 யூனிட்டுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசன் நான் கோத்ரூ பண்ண போகிறேன். ஸோ இது லெசனை ஃபுல்லாக கவனிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கேளுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதில் எப்படியோ கொஷின்ஸ் வரும், அதேமாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இதில் எப்படியோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பிள் போட்டிருக்காங்க, கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் ஆக்சிடைஸ் ஆகலை. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த ஆக்சிடைஸ் ஆன பகுதி வந்து மறுபடியும் இந்த பழைய நிலைமைக்கு வரவே முடியாது. இதை வந்து நம்ம ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது மீளா வினை அப்படின்னு சொல்லுவோம். மாற்ற முடிஞ்சு அப்படின்னா மீள் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன், இதை பற்றி தான் இந்த சேஞ்சஸ் அரவுண்டஸில் பார்க்க போகிறோம். சேம் திங் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன், இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீ இப்படி ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாச்சுவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை நம்ம ரிவர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரிவர்ட் பண்ண முடியாது. பட் சம் எக்ஸ்டெண்டில் வந்து நம்ம ரிவர்ட் பண்ணுற ரியாக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த லெசன்ஸில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ், நேச்சுரல் அண்ட் மேன்மேட் சேஞ்சஸ். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அண்டு சேஞ்சிங் ஸ்டேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் இது நீங்கள் எழுதும்போது ஸ்டீட் அப்படின்னா சாப்ளிங் அப்போது வருது. இப்போ நைட் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், பகல், டே டைம் வரும். ராக்லேருந்து ஸ்டாச்சு வருது. ரா ஃப்ரூட்லேருந்து we can get ripened fruit. இப்போது பழம் பழுக்கிறது அப்படிங்கிறது நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் a process of something became different from what it's earlier அப்படிங்கிறத நம்ம சேஞ்சஸ் அப்படிங்கிறோம். ஸோ முன்னாடி இருந்த நிலைமைக்கு இப்போ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இது இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இது ரெண்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இதை பற்றி டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த சேஞ்சஸ்ங்கிறது லா ஆஃப் நேச்சர், இயற்கையோட மிகப்பெரிய ஒரு தத்துவம். இல்லாட்டி இயற்கை எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து இது ஆரம்பிக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து என்ன சொல்லுவோம், பீரியாடிக் சேஞ்சஸ், டெய்லியும் நடந்துகிட்டே இருக்குது. சீசனல் சேஞ்சஸ், அது ஒரு பீரியாடிசிட்டி, ஒரு டே நைட் வருது, சம்மர் வின்டர் வருது, இது எல்லாமே பீரியாடிசிட்டியில் வரும். ஸோ பேப்பர் பேர்ன்ஸ் ரெடிலி, உடனே ஒரு பேப்பர் நெருப்பு உடனே எரிஞ்சு முடிஞ்சிடும். இதுவே ஒரு இரும்பு வந்து துருப்பிடிக்கிறதுக்கு 4 எடுக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். So it takes few hours to milk turn into curd, but vegetable can soften few minutes when it's cooked. So இதுமே நம்ம ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த சேஞ்சஸ் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஷேப், கலர், டெம்பரேச்சர், பொசிஷன் அண்ட் காம்போசிஷன், இதை பொறுத்து தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம டே டு டே லெவலில் எங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இப்போ பலூன் இருக்குது, இது ப்ளோன் பலூன். இஸ் த எனி சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்னா எஸ். இஸ் த சேஞ்சஸ் இந்த ஷேப், எஸ் ஷேப்பு தான் சேஞ்ச் நடந்திருக்கு. இஸ் தர் எனி அதர் சேஞ்ச், வேறு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதலாம். இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம இது முன்னாடி பார்த்ததும் அதே தான். இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ் தான் என்னது, ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ், physical and chemical changes, desirable and undesirable changes, natural and man-made changes. இந்த 5 தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.
ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். இப்போது சில சேஞ்சஸ் வந்து ஹவர்ஸ்லேயோ மினிட்ஸில் கூட நடக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பேர்னிங், ஒரு பலூன் வெடிக்கிறது, ஒரு கிளாஸ் உடையிறது, பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஒரு செகண்டில் இல்லை மினிட்ஸ்லேயே சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் சொல்கிறோம். சில ரியாக்ஷன்ஸ் வந்து டேக் டைம், ஒரு ஹவர்ஸ் ஆகலாம், ஒரு டே ஆகலாம், ஒரு மந்த் ஆகலாம், டைம் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோ ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ சேஞ்ச், க்ரோத் ஆஃப் நெயில் ஹேர், சேஞ்ச் ஆஃப் சீசன், ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். இதில் தான் நிறைய கொஷின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது இருக்குது. ஸோ எந்த சேஞ்ச் வந்து மறுபடியும் மீண்டும் பழைய நிலைமை அடைய முடியுதோ அதை வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ கெட் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு இருந்த நிலைமையிலேருந்து மாற்றம் அடைஞ்சதுலேருந்து பழைய நிலைமைக்கு அடையுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ டச் மீ நாட் பிளான்ட், இப்போ தொட்டா சுருங்கி செடி இருக்குது, நம்ம டச் பண்ணோன்னே அப்படியே சுருங்கிடும், அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டு, ஒரு ரப்பர் பேண்டு இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கிறோம், அப்போ நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது, விட்டோன்னா பழைய நிலைமைக்கு போயிடுது. மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸை உருக்குறோம், அப்புறம் நம்ம கூல் பண்ணும்போது மறுபடியும் ஐஸாக மாற முடியும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டச் மீ நாட் பிளான்ஸ், இப்போ இந்த பேப்பர் இருக்குது, நம்ம ஷேப் பண்ணுறோம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட முடியும். irreversible changes, the changes cannot be reversed to get back to the original stage. இது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரவே வராது. அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா irreversible changes அப்படின்னு சொல்கிறோம். இப்போ burning of candle, இப்போ கேண்டில் எரியுது, அது உருகி குட்டியாக மாதிரி ரொம்ப கம்மியான வெயிட் ஆயிடுது, இதை வந்து மறுபடியும் பழைய கொண்டு வர முடியும்னா கொண்டு வர முடியாது. பேசிங் எ பலூன் வித் பென், ஒரு பின்னை, ஒரு பலூன் வந்து உடைக்கிறோம், இது மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது நீங்கள் சொல்லுங்கள், இது ரிவர்சபிளாக இர்ரிவர்சபிளான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், சேஞ்சிங் ஆஃப் மில்க் இன்டு கர்டு, இப்போ பால் வந்து தயிராக மாறிடுது, மறுபடியும் தயிர்லேருந்து பாலை கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது. டைஜஷன் ஆஃப் ஃபுட், மேக்கிங் இட்லி ஃப்ரம் பேட்டர், இது எல்லாமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா பழைய நிலைமைக்கு மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. ஸோ இதை வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அல்லது மீளா வினை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக தான் நடக்குது, அதோட ஷேப்பில் தான் சேஞ்சஸ் நடக்குது, இல்லை சைஸில் தான் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அது உள்ள கெமிக்கல் காம்போசிஷனே மாறிடுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கேன் பி சேஞ்ச் பை டெம்பரவரி சேஞ்ச். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்க முடியும், இது அப்பீரன்ஸ்லேயோ இல்லாட்டி சைஸ்லேயோ ஷேப்பில் தான் மாறும், இதில் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் எடுத்துக்கலாம், சொல்யூஷன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். இப்போ நான் முன்னாடி இதெல்லாம் நம்ம மீள் வினையாக பார்த்தோமோ அதெல்லாம் பெரும்பாலும் ஃபிசிக்கல் சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் சேஞ்சும் ரிவர்சபிள் ரியாக்ஷனும் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதே தான் இதுக்கும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா இது என்ன பண்ண முடியும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட முடியும். இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஐஸ் இருக்குது, ஐஸை ஹீட் பண்ணும்போது லிக்விடாக வாட்டராக மாறுது, அதை ஹீட் பண்ணால் வேப்பராக மாதிரி போயிடும். இது நம்ம கூல் பண்ணால் மறுபடியும் வாட்டர் வரும், மறுபடியும் கூல் பண்ணும்போது நமக்கு ஐஸ் கிடைக்கும். இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் கேன் பி ஃபிசிக்கல் சேஞ்ச், சேம் திங் இட் கேன் பி ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஐஸ்லேருந்து வாட்டராக மாறதை வந்து என்ன சொல்கிறோம், மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர்லேருந்து இந்த வேப்பர் வருது, வாட்டர் வேப்பர் வருது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோம், எவாப்ரேஷன் ஆர் வேப்பரைசேஷன் சொல்கிறோம். இந்த வேப்பர்லேருந்து மறுபடியும் வாட்டர் கொண்டு வரதை கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எகெயின் இந்த வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணி ஐஸாக மாற்றுறது வந்து ஃப்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ஸ் எ சேஞ்ச். இதில் இன்னொரு மாற்றம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் வந்து இங்கே வேப்பராக மாறணும், கேஸாக மாறணும் அப்படின்னா இது லிக்விடுங்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டி தான் போகணும். இல்லை மாறாமல் சாலிட் டைரெக்டாக இந்த கேஸியஸ் ஸ்டேஜுக்கு மாறுது அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க, சேம் திங் கொஷின்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் கற்பூரம். இப்போ கற்பூரம் எரித்து வச்சோம் அப்படின்னா அது நெருப்பிலிருந்து அப்படி நேராக ஸ்டீமாக தான் மாறுமே தவிர கேஸ் ஸ்டேஜுக்கு தான் மாறுமே தவிர லிக்விட் ஸ்டேஜுக்கு வராது.
ஓகே, இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் டிசல்யூஷன், அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் among the liquid molecules called dissolution. இது ரெண்டு பொருள் இருக்கும், ஒன்று வந்து சால்வெண்ட் அண்ட் சொல்யூட். ஸோ நம்ம ஒரு சால்வெண்ட்டையும் சொல்யூட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் எடுத்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம சால்ட் எடுத்து போடுறோம் இல்லை சுகர் எடுத்து போடுறோம் அப்படின்னா கலக்கும் போது என்ன ஆகும், கொஞ்சம் இது எல்லாமே கரைஞ்சிரும். இது மறுபடியும் நம்ம கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிவர்சபிள் ரியாக்ஷன் தான். இதை நம்ம எவாப்ரேட் பண்ணும்போது இதுலேருந்து வாட்டரையும் சுகரையும் மறுபடியும் பிரித்து எடுத்துட முடியும். அடுத்தது கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இட் இஸ் அ பர்மனன்ட் சேஞ்ச். இதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இட்ஸ் அ பர்மனன்ட் சேஞ்ச். இது இட் ப்ரொடியூசிங் எ நியூ கெமிக்கல் காம்போசிஷன். புதுசாக ஒரு இதை உருவாக்கும். அப்போ இது ஏ அண்ட் பி சேர்ந்து சி உருவாகுதுன்னா இந்த சி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஏக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்னிங் ஆஃப் ஃபுட், இப்போ மரத்தை எரிக்கிறது, பாப்கார்ன் பண்ணுறது, பிளாக்கிங் ஆஃப் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், ரஸ்டிங் ஆஃப் அயன், இதெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ கெமிக்கல் சேஞ்சுக்கும் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, ஃபிசிக்கல் சேஞ்சஸில் தேர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இதுவே வந்து கெமிக்கல் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நோ கெமிக்கல் காம்போசிஷன். கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போ நம்ம வாட்டருக்கும் ஐஸ்க்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பட் இங்கே வந்து புது கெமிக்கல் காம்போசிஷனே மாறும். இட் இஸ் டெம்பரரி, இட் இஸ் பெர்மனன்ட், இட் இஸ் ரிவர்சபிள், இட் இஸ் இர்ரிவர்சபிள். ஸோ இதுதான் முன்னாடியே சொன்னேன். எதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சாக இருக்கும் அது பெரும்பாலும் ரிவர்சபிள் சேஞ்சஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம ரிவர்சபிள் சேஞ்ச் உனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபிசிக்கல் சேஞ்சாக மட்டும்தான் முடியும். கெமிக்கல் சேஞ்ச் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து பர்மனண்ட்டாக மாறிடும். மறுபடியும் அது என்ன ஆகாது, இர்ரிவர்சபிள் ஆகவே ஆகாது. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் ரிவர்சபிள், இதெல்லாம் இர்ரிவர்சபிள், இல்லை எதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்ச், இதெல்லாம் கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பேர்னிங் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் சேஞ்ச். இங்கே வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறுது, இது ஃபிசிக்கல் சேஞ்ச். மெல்ட்டிங் ஆஃப் சாக்லேட், இது ஃபிசிக்கல் சேஞ்ச். கார்ன் டு பாப்கார்ன், இது வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இது கெமிக்கல் சேஞ்ச், இது ரெண்டுமே சேம் திங். இது ரெண்டுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ், அது விரும்பத்தகுந்த விரும்பத்தகாத வினைகள். ஸோ சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், அப்போது சேஞ்சஸ் நடந்தால் தான் நல்லாயிருக்கும். சில சேஞ்சஸ் நடந்தால் நமக்கு பிடிக்காது. ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பால்லேருந்து தயிர் வேணும் அப்படிங்கிறது ஒரு டிசைரபிள் சேஞ்ச். சில சமயம் நமக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள் உருவாகுது அப்படின்னா அதெல்லாம் அன்டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த காட்டு தீ எரியுது, இது வந்து என்னது, அன்டிசைரபிள். நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கெட்டு போகுது, அப்போது இது அன்டிசைரபிள். இப்போ எக்லேருந்து சிக்கன் வருது அப்படின்னா டிசைரபிள். விண்ட்மில்ஸ், நம்ம விண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இது வந்து டிசைரபிள் சேஞ்ச். ஸோ டிசைரபிள் சேஞ்ச் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் ஒன், நாட் ஹார்ம்ஃபுல் டு தி என்விரான்மெண்ட் அண்ட் டிசைர் பை நோன். ஸோ நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விரும்பத்தகுந்த வினைகள் அல்லது டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். பழம் பருக்கிறது, growth ஆஃப் பிளான்ஸ், குக்கிங் ஆஃப் ஃபுட், இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்டிசைரபிள்னா ஜஸ்ட் ஆப்போசிட், விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் செல்ஃப் அண்ட் அவர் என்விரான்மெண்ட். இப்போ டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிகிறது, பழங்கள் வந்து கெட்டு போகிறது, இரும்பு வந்து துருப்பிடிக்கிறது, இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி சாப்டர், நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் சேஞ்சஸ். இப்போ நேச்சுரல் சேஞ்சஸ் அப்படின்னா டைரெக்டாக நேச்சுரலாகவே நடக்குது வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஏ ஹியூமன் பீயிங். இப்போ ஃப்ளட்டு வருது அப்படின்னா அது நேச்சுரல். இதே ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மேன்மேடு. இப்போ லேண்ட் ஸ்லைடு நடக்குது அப்படின்னா அது நேச்சுரல், பட் அதுக்கு ரீசன் நம்மளாக கூட இருக்கலாம், பட் நேச்சுரலாக நடக்கும். பிளான்டிங் ஆஃப் சீட்லிங், இது வந்து மேன்மேட். ஸோ நேச்சுரல் அப்படிங்கிறது விச் டேக் பிளேஸ் நேச்சர் தேர் ஓன் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்போ ஃப்ளட்டு வருது, ஒரு லேண்ட் ஸ்லைடு ஆகுது அப்படின்னா அது ஹியூமனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளை கண்ட்ரோலுக்கு இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான் நம்ம நேச்சுரல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ரொட்டேஷன் ஆஃப் எர்த், சேஞ்சிங் தி ஃபேஸ் ஆஃப் மூன், ரெயின், இது எல்லாமே நேச்சுரல் சேஞ்சஸில் வருது. மேன்மேட் அப்படின்னா சேஞ்சஸ் brought அவுட் பை ஹியூமன் பீயிங் இஸ் நோன் அஸ் மேன்மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். இது நேச்சுரல் அப்படின்னு இது ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம்.
குக்கிங், டீஃபாரஸ்டேஷன், கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேன்மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். இந்த லெசன் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, everything in the world undergo change occur position, shape, size, state, color and temperature and composition. ஃபாஸ்ட் சேஞ்ச், ஒரு குறிப்பிட்ட பீரியடில் குயிக்காக நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபாஸ்ட் சேஞ்ச் சொல்கிறோம். டைம் எடுத்துச்சு அப்படின்னா அது ஸ்லோ சேஞ்ச் சொல்கிறோம். ரிவர்சபிள் விச் கேன் டேக் பிளேஸ் இன்டு த ஒரிஜினல் பொசிஷன், மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ரிவர்சபிள்னு சொல்கிறோம். ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரலை அப்படின்னா இர்ரிவர்சபிள்னு சொல்கிறோம். டிசைரபிள் சேஞ்ச், யூஸ்ஃபுல் எனக்கும் இல்லை என்னை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது டிசைரபிள் சேஞ்ச் சொல்கிறோம். எது ஹார்ம்ஃபுல், எனக்கும் இல்லை என்விரான்மெண்ட்டுக்கும் எது ஹார்மாக இருக்கோ அது அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். நேச்சுரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சர் அண்ட் இட்ஸ் தேர் ஓன், அது நேச்சுரலாகவே நடக்கிறது, நம்மளோட கையில் எதுவும் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா. மேன்மேட் அப்படிங்கிறது விச் இஸ் ப்ராட் அவுட் பை த ஹியூமன் பீயிங்காக பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேன்மேட் சேஞ்சஸ் சொல்கிறோம். solute when dissolved in solvent to make solution. ஸோ solute வந்து இந்த சால்வெண்ட்டில் மிக்ஸ் ஆனால் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரைபொருள், கரைப்பான், கரைசல் தமிழில். சொல்யூட் அப்படிங்கிறது நம்ம சால்ட் எடுத்துக்கலாம், சால்வெண்ட்டுங்கிறத வாட்டரை எடுத்துக்கலாம், சொல்யூஷனுங்கிறது சால்ட் வாட்டர், ரெண்டு மிக்ஸ் ஆகும் கிடையாது சால்ட் வாட்டர்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் டிசால்விங் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இஸ் கால்ட் டிசல்யூஷன். ஸோ இது வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதை என்ன சொல்கிறோம் டிசல்யூஷன் சொல்கிறோம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துடலாம். when ice melts to the form of water, change occur in its என்ன சொல்லுவோம், இது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் தான் சேஞ்சஸ் நடக்குது. drying of wet cloth in the air is an example for, அது ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஃபார்மேஷன் ஆஃப் கர்ட் ஃப்ரம் மில்க், அப்போது கேர்டு வந்து மில்க்லேருந்து உருவாது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ irreversible reaction. Out of the following example, desirable changes is, desirable change is rusting, earthquake, flooding, இது எல்லாமே வந்து undesirable. சேஞ்ச் ஆஃப் season அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா ஓரளவுக்கு டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏர் பொல்யூஷன் லீட்ஸ் டு ஆசிட் ரெயின் இஸ் அ, ஏர் பொல்யூஷன் பண்ணி நேச்சுரல் ஆசிட் ரெயின் வருது என்ன சொல்கிறோம் மேன்மேட் சேஞ்ச். ஸோ நம்ம ஏர் பொல்யூஷன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ஆசிட் ரெயின் வந்திருக்காது. ஸோ இட் இஸ் எ மேன்மேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது the magnet attracts iron needle, this is a dash change, it is a irreversible change கிடையாது, ரிவர்சபிள் சேஞ்ச். ஏன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் அதில் பிரித்து எடுத்துக்க முடியும். பாயிலிங் ஆஃப் எக், அது என்ன சொல்கிறோம் அண்ட் irreversible change, a change that harmful to us, harmful அப்படின்னா undesirable. The plant convert carbon dioxide water into starch, this is example for natural change. Bursting of firecrackers is a change of, where a germination of seed is a dash change. இப்போ பட்டாசு வெடிக்கிறது என்ன சொல்லுவோம் ஃபாஸ்ட்டாக வெடிச்சிடும், ஸோ ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ ரியாக்ஷன். தென் growing of teeth is infant is slow change, true தான், which will take long time. Burning of matchstick is a ரிவர்சபிள் சேஞ்ச், இது ஃபால்ஸ். இது irreversible, மறுபடியும் ஸ்டிக் எரிஞ்ச குச்சிலேருந்து பழைய நிலைமைக்கு வரவே வராது. சேஞ்ச் ஆஃப் நியூ மூன் டு ஃபுல் மூன் இஸ் a ஹியூமன் மேட், இது ஃபால்ஸ், இது நேச்சுரல் ரியாக்ஷன். டைஜஷன் ஆஃப் ஃபுட் இஸ் a ஃபிசிக்கல் சேஞ்ச், இதுவும் ஃபால்ஸ், ஏன்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். in a solution of salt in water is solute, இது வந்து ராங். ஏன்னா சொல்யூஷன் உப்பு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருங்கிறது சொல்யூட் கிடையாது, இட் இஸ் அ சால்வெண்ட். ஸோ இது கரை பொருள் கிடையாது, கரைப்பான். ஸோ இதுவுமே ராங் தான். அடுத்து அனாலஜி, இந்த அனாலஜி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய இடத்துல கேட்குறாங்க. ஸோ இதே நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. கேர்லிங் ஆஃப் மில்க் irreversible சேஞ்ச் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் cloud வந்து ரிவர்சபிள் சேஞ்ச். ஃபோட்டோசிந்தசிஸ் டேஷ் சேஞ்ச். burning of coal
மேன் மேட் சேஞ்ச் அப்படின்னா அப்போ ஃபோட்டோசின்ஸ் என்னவா இருக்கணும், நேச்சுரல் சேஞ்ச். டிசால்வேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இட்ஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச். ஸோ டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச். குக்கிங் ஆஃப் ஃபுட் இஸ் அ டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னா டீகேயிங் ஆஃப் ஃபுட் வந்து அன்டிசைரபிள் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் மேஸ்டிக் இஸ் அ ஃபாஸ்ட் சேஞ்ச். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வந்து ஸ்லோ சேஞ்ச். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி அடுத்ததுங்க. ஸோ இங்கே ஸ்லோ அப்படின்னா இங்கே ஃபாஸ்ட் வரும் அப்படிங்கிறத அனாலஜி புரிஞ்சுக்கணும். தி சர்க்கிள் தி ஆட் ஒன் அவுட், கிவ் தி ரீசன்ஸ். ஸோ இதை மட்டும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் சேம் திங் 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.